போப் பிரான்சிஸ் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் அப்பாவு இரங்கல் தீர்மானத்தை வாசித்ததைத் தொடர்ந்து உறுப்பினர்கள் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினர். போப் பிரான்சிஸ் இறுதி நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் நாசர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் பங்கேற்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராகவும் பரிவோடும் முற்போக்கு கொள்கைகளோடும் பெரும் மாற்றங்களை முன்னெடுத்த ஆளுமையான திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் தமது 88வது அகவையில் 21/4/2025 அன்று வட்டிகான் நகரில் மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. போப் பிரான்சிஸ் அவர்கள் இரக்கம் மிகுந்தவராக, முற்போக்கு குரலாக, பணிவு, அறநெறிசார் துணிவு மற்றும் ஆழமான மனிதநேயத்துடன் திருப்பிடத்தை வழிநடத்தினார். வறியவர் மீதான அர்ப்பணிப்பு, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கான அரவணைப்பு, நீதி, அமைதி மற்றும் மதங்களுக்கு இடையிலான உரையாடல்களுக்கான அவரது முன்னெடுப்புகள் ஆகியவை கத்தோலிக்க உலகத்தை தாண்டியும் அவருக்கு பெரும் மரியாதையும் பெற்றுத்தந்தன. அன்னாரது மறைவினால் அவரை இழந்து துயருற்றிருக்கும் வட்டிகான் கத்தோலிக்க திருச்சபைக்கும் உலகெங்கும் வாழும் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.